நான் உங்களுக்காக வேணால் ஜஸ்ட்டு குயிக்காக ரேப் பண்ணி கூட காட்டுறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 லேயர்ஸ் ஃபஸ்ட்டு ரிஸ்ட்டில் ரேப் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கிவ் ப்ரொடெக்ஷன். தம்பில் கூட நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு செகண்ட் கைஸ். அண்ட் தென் நக்கலில் சுற்றுறோம் நம்ம கரெக்டாக. 1 2 3 அண்ட் 4 4 விரல்லையும் சுற்றிட்டு இதுதான் கைஸ் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டு. நக்கலுக்கு எவ்வளோ பேடிங் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பேடிங் கொடுக்குறோம். ஸோ தட் நம்ம நக்கலும் இன்ஜூர் ஆகாது. அண்ட் அட் த சேம் டைம் ஆப்போனண்ட்டை நம்ம வந்து அடிக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் பவரும் போடலாம். சி திஸ் ரிஸ்ட்டோட இங்கே ஃபுல்லாக நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு தேர் இஸ் மூவ்மெண்ட் இன் யுவர் ரிஸ்ட் ஆல்சோ. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டைட்டாக கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் பஞ்ச் பண்ணும்போது ரிஸ்ட் ஸ்டெபிலிட்டியும் இருக்கும். அதே ரொம்ப டைட்டாக கட்டிட்டா உங்களுக்கு பிளட் ஃப்ளோவும் இருக்காது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டைப் பண்ணிக்கணும். அண்ட் தென் கம்மிங் பேக் இங்கே நக்கலில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் சுற்றிட்டே இருக்கலாம். இதில் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஆல்ரெடி நான் வந்து ஒரு 4 or 5 ரவுண்ட்ஸ் போயிட்டேன். ஓகேவா? ஸோ ராப்ஸ் லைட்டாக டைட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஐ கோ பேக் ரிஸ்ட்டில் போயிட்டு திரும்ப இங்கே வர நக்கலில் இன்னும் ஒரு 2 ரவுண்ட். சி திக்காக நக்கலில் ஃபுல் பேடிங் ப்ரொடெக்ஷன் போட்டேன். ஸோ நீங்கள் க்ளவுஸ் போட்டு பண்ணும்போது பேக் அடிக்கிறீங்களோ இல்லை ஸ்பாரிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரியே ஆகாது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஐ லைக் இந்த பெரிய ராப்ஸ் தான். பயங்கரமாக நீங்கள் வந்து சேஃப்டி இருக்கும் பேசிக்லி அடிக்கும் போது. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீலும் இருக்கும். அண்ட் தென் இதை போட்டோம். ஸோ நீங்கள் இப்போ ஃபுல்லாக இப்படி கட்டிட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி உள்ள லைட்டாக இப்படி விட்டுட்டு இப்படி இது மேலே இப்படி வச்சு கையை கிளென்ஸ் பண்ண பிடிக்கும். ராப்ஸோட இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களோட ரிஸ்ட்டை ஸ்டேபிளாக இப்படி பெண்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். இருக்கிறதுலே காமனான இன்ஜுரி பாக்ஸர்ஸ்க்கு வர்றது வந்து ஒன்று ரிஸ்ட்டு ஸ்ப்ரெயின் ஆகிறது. பேக் அடிக்கும் போது ஒழுங்காக கிளென்ஸ் பண்ணல இல்லை இது பண்ணல அப்படின்னா கை இப்படி போயிட்டு அடிக்கும் போது இதுவாயிரும். ஸோ இந்த மாதிரி பெரிய ராப்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறையா ப்ரொடெக்ஷனும் இருக்கும். வெரி சிம்பிள் கைஸ்.